எங்க ஊர்ல டவுரினா சும்மா கிடையாது. நான் கேட்கவே இல்லை, எனக்கு அவ்வளவு போடுங்க, ஆனா 100 பவுன் போட்டு தான் அனுப்புவேன். அவிய பிடிவாதமா இருக்காவ. 100 பவுன் போட்டணும். 100 பவுன். அது எங்க வீடு மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில எல்லா வீடும் அப்படிதான். கல்யாணம் பண்ணி போனதும் கலத்தி மாமியார் கையில கொடுத்துறணும். அந்த நகையை நாங்க அனுபவிக்க முடியாது, மாமியார் தான் அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டிமாண்ட் பண்ணி வாங்க வேற செய்வாங்க. இப்படி ஒரு சிஸ்டம்க்கு நான் எதுக்குன்னு எனக்கும் புரியல. இப்படிங்க எல்லார் வீட்லயும் வந்து கன்னியாகுமரியில பொண்ணுங்களுக்கு 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1 பவுன் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல 100 பவுன்னா நினைச்சு பாருங்களேன். மாமியாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் தெரியுமா? பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த நகையெல்லாம் கொண்டு போய் மாமியார் கிட்ட கொடுக்கணுமா? ஸோ இவ்வளோ நகை போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ்கள் வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசி, உனக்கு படிக்க விருப்பமா, நீ படித்து வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து.